ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புரட்டாசி மாத ஸ்பெஷல் ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா தான் செய்ய போகிறேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் 1 கப் ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை வறுபட்டிருக்க சமயத்தில் எந்த கப்பால் ரவை இழந்தோமோ அதே கப்பால் 2.5 கப் தண்ணி அளந்து கொதிக்க வச்சுட்டு வறுத்த ரவை கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ ரவை கட்டி இல்லாமல் கலந்து விட்டு இது வேகட்டும். வெந்துட்டுருக்க சமயத்தில் மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கற்கண்டு 1/2 கப் வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரவையில் உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா வெந்தது பிறகு இது கூட சேர்த்து இதை கலந்து விடணும். திரும்பவும் அந்த வெல்லம்லாம் இலகி கட்டியாகி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்சுக்கும் கம்மியாக பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து கலந்து விட்டோம்னா ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். பச்சை கற்பூர மணத்தோட அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.